Next theorem, every chain is a distributive lattice. It's very important theorem. தனியா 8 மார்க்ல கேட்பாங்க. இல்லனா every chain is a modular lattice னு நம்ம அடுத்து படிப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னாலும் இந்த தியரம் வந்து ப்ரூஃப் அந்த தியரம்க்கு இந்த தியரம் எழுதணும். சோ இது வந்து தனியா 8 மார்க்கா கேட்டாலும் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த தியரம் கேட்பாங்க. ஒன்னு every chain is a distributive lattice னு கேட்பாங்க. இல்லனா இது 8 மார்க்ல கேட்டா அது கேட்பாங்க. 16 மார்க்ல every chain is a modular lattice கேட்கலாம். 2 மார்க்லனா வெறும் வெறுமனே every chain is a lattice. ஓகேவா? சோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இதை படிக்கணும். என்னென்ன படிக்கணும் அப்படின்னா every chain is a lattice அப்படின்ற தியரம் படிக்கணும். அடுத்து every chain is a distributive latticeன்ற தியரம் படிக்கணும். அடுத்து every chain is a modular lattice. இது மூணும் படிக்கணும். இது மூணு படிச்சீங்கன்னா கண்டிப்பா 2 மார்க்குக்கும் யூஸ் ஆகும், 8 மார்க்குக்கும் யூஸ் ஆகும், 16 மார்க்குக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த தியரம் என்னதுன்னா every chain is a distributive lattice அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா எடுத்துக்கிறது வந்து செயின் எடுத்துக்கணும். நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா இந்த செயின் வந்து இட் இஸ் a distributive lattice அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். distributive lattice டெஃபினேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்பதான் பார்த்தோம் டெஃபினேஷன். ஸோ அதை வந்து கொண்டு வரணும். ஓகே. ஸோ கிவன்ல வந்து நான் வந்து செயின் எடுத்துக்கணும். செயின்னா டெஃபினேஷன் ஆஃப் செயின் என்ன? எனி பேர் ஆஃப் எலமெண்ட் எடுத்தோம்னா இட் இஸ் கம்பேரபிள். அதான் டெஃபினேஷன் ஆஃப் செயின். ஓகேவா? இப்போ நான் ஏன் 3 எலமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும்னா ஐ நீட் கண்டிப்பா வந்து எனக்கு 3 எலமெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ நான் A, B, பிலாங்ஸ் டு எல். எல் ரெப்ரசன்ட்ஸ் செயின். சரியா? ஓகே. இப்போ நான் A அண்ட் B வந்து A இஸ் ரிலேட்டட் டு B இருக்கும் ஆர் A இஸ் ரிலேட்டட் டு C இருக்கும். கண்டிப்பா இருக்கும். A ரிலேட்டட் டு B இருக்கும் ஆர் A ரிலேட்டட் டு C இருக்கும். அதே சமயம் B ரிலேட்டட் டு A இருக்கலாம், இல்லைன்னா C ரிலேட்டட் டு A இருக்கும். ஸோ ப்ரூஃப் இஸ் டிவைடட் இன்டு 2 கேசஸ். எப்படி கேஸ் 1 கேஸ் 2 ப்ரூஃப் பண்றேன், டிவைட் பண்றேன். கேஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா A இஸ் ரிலேட்டட் டு B ஆர் A இஸ் ரிலேட்டட் டு C வச்சு ப்ரூஃப் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டட் லேட்டிஸ்ன்னு கொண்டு போய் முடிப்பேன். கேஸ் 2 பாருங்க, கீழே பாத்தீங்கன்னா B இஸ் இதே அப்படியே மாத்தி B இஸ் ரிலேட்டட் டு A அண்ட் C இஸ் ரிலேட்டட் டு A அப்படின்னு வச்சுட்டு கேஸ் 2 வந்து கீழே கொண்டு போயிருப்பேன். பாருங்க, கேஸ் 2ல B is related to A or C is related to கேஸ் 2 வச்சுட்டு நான் அதுல டிஸ்ட்ரிபியூட்டிவ் கொண்டு வந்து முடிப்பேன். இப்போ எப்படி டிஸ்ட்ரிபியூட்டிவ் கொண்டு வரேன்னு பாருங்க, யூசிங் த கிவன் திங்ஸ்லாம் வச்சுட்டு. இப்போ என் கையில என்ன இருக்குன்னா A is related to B or A is related to C அப்படின்னா பை யூசிங் கன்சிஸ்டன்சிலாம் நான் எப்படி எழுதிக்கலாம்னா A cup B equal to B எழுதலாம், A cup C equal to C எழுதலாம். என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ன்னு பாருங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் கிவன் திங்ஸ் வாட் ஆர் ஆல் த பாசிபிலிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா by using consistency la first வந்து A cup B equal to B எழுதலாம், A cup C equal to C எழுதலாம். similarly A cap B equal to A எழுதலாம், A cap C equal to A எழுதலாம். இது ரெண்டும் எழுதும் போதே வித் அந்த நோட் ஒன்னு கொடுத்திருந்தேன், அந்த நோட் படி இது எழுதிருப்பேன். A cap B cup C equal to என்ன எழுதலாம்னா A cap B equal to A இருந்துச்சுன்னா A cap C equal to A இருந்துச்சுன்னா A cap B cup C equal to A ன்னு எழுதிக்கலாம். So these are all the possible things with the help of given things. இதெல்லாம் எழுதியிருக்கேன். அப்புறம் இங்க வந்து என்னன்னா என்கிட்ட ஆல்சோ we have A related to B cup C. இது வந்து அந்த நோட் படி எழுதியிருக்கேன். எப்படின்னா A related to B இருந்து A related to C இருந்துச்சுன்னா இப்படி எழுதிக்கலாம். A related to B cup C எழுதிக்கலாம். by the definition of join படி எழுதினாலும் சரி, அந்த நோட் படி எழுதினாலும் சரி. இது இருந்துச்சுன்னா by the help of consistency la A related to B னா consistency la என்ன சொல்லுது? A cup B equal to B ன்னு எழுதிக்கலாமா? இந்த B cup C ஃபுல்லா B மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. அப்ப A related to B னா A cup B equal to B எழுதனால அப்ப A cup B cup C equal to என்னன்னு வரும்? நமக்கு B cup C ன்னு கிடைக்கும். So by using consistency ல நான் இதை எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்ப நான் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன், இந்த ஸ்டெப் வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா என்ன கொடுத்திருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி அந்த கேஸ் 1க்கு என்ன தேவையோ அந்த கிவனை எடுத்துட்டு இது வரைக்கும் என்னால என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குமோ அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சரியா? இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ்னு சொல்ல போறேன். So distributive சொல்றதுக்கு what is distributive law? A cap B cup C equal to A cap B cup A cap C. இது distributive law. இந்த distributive law proof பண்ணனும்னா LHS equal to RHS ன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் நான் LHS பார்ட் எடுக்கிறேன், which means A cap B cup C. A cap B cup C ஓட வேல்யூ என்னன்னா நான் முன்னாடி எழுதியிருக்கேன் A ன்னு சொல்லிட்டு. சோ அதோட வேல்யூ வந்து A. இது LHS. அப்ப LHS ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா A ன்னு கிடைச்சிருக்கு. Next we go for RHS. RHS பார்ட்ல என்ன இருக்குன்னா A cap B A cap C இருக்கு. So A cap B ஓட வேல்யூ நான் முன்னாடியே செஞ்சிருக்கேன். A cap B ஓட வேல்யூ A cap C ஓட வேல்யூ A. அது ரெண்டையும் கப் பண்ணீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா by using idempotent A cup A equal to A idempotent திரும்பவும் A cup A equal to A ன்னு கிடைச்சிரும். So அப்ப LHS equal to RHS ன்னு கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். புரியுதா என்ன செஞ்சிருக்கேன்னு? இப்ப நான் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா every chain is a distributive lattice ன்னு சொல்றதுக்கு given chain எடுத்துக்கிறேன் to prove that distributive lattice ன்னு prove பண்ண போறேன்.
ஸோ கிவன் செயின் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ்னு ப்ரூவ் பண்றதுனால நான் கண்டிப்பா 3 எலமெண்டாவது எடுக்கணும். அதனால ஏபிசி பிலாங்ஸ் டு எல்னு எடுத்திருக்கேன். செயின்ல 3 எலமெண்ட் எடுத்தோம்னா அந்த பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடா இருக்கும். ஸோ அதனால ஏ ரிலேட்டட் டு பி ஆர் ஏ ரிலேட்டட் டு சின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டது கேஸ் 1 எடுத்துக்கிறேன். கேஸ் 2 வந்து அப்படியே ஆப்போசிட்டா எடுத்திருப்பேன். பி ரிலேட்டட் டு ஏ அண்ட் சி ரிலேட்டட் டு ஏன்னு எடுத்திருப்பேன். ஸோ ப்ரூஃப் வந்து இஸ் டிவைடட் இன்டு 2 கேஸா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேஸ் 1ல இதை அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு with the help of the given things என்னென்னலாம் என்னால பண்ண முடியுமோ அந்த given எல்லாம் வச்சுட்டு கன்சிஸ்டன்சி லா யூஸ் பண்ணி நோட்டை யூஸ் பண்ணி என்னென்ன பாசிபிலிட்டிஸ் கொண்டு வருமோ அது வரைக்கும் இந்த பாசிபிலிட்டிஸை கொண்டு வந்து given நம்ம கையில வச்சுட்டு இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரூஃப் பண்ணணும்னா வாட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு எழுதிட்டு எல்ஹெச்எஸ் பார்ட்டை எடுத்து எல்ஹெச்எஸ் வந்து நான் ஏற்கனவே given வச்சு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேனோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஆர்ஹெச்எஸ்க்கும் என்ன வேல்யூ இது வரைக்கும் givenல யூஸ் பண்ணியிருக்கேனோ அந்த ஆர்ஹெச்எஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு. ஸோ வந்து ஃபார் த கேஸ் 1 I have proved the distributive law. Next for case 2. Case 2 நான் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்படியே ஆப்போசிட்டா எடுக்கணும்ல. என்ன எடுக்கணும்? B is related to A and C is related to A ன்னு ஆப்போசிட்டா எடுக்கணும். ஸோ அது மாதிரி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதை வச்சுட்டு என்னால என்னென்ன given பண்ண முடியுமோ அந்த given எழுதியிருக்கேன். B related to A, C related to A னா எப்படி எழுதிக்கலாம்னா B cup C related to A ன்னு எழுதிக்கலாம். ஸோ B cup C related to A ன்னு எழுதியிருக்கேன். அடுத்து இது வந்து by using consistency law இது ஃபுல்லா A மாதிரி எடுத்துக்கோங்க. A related to B னா எப்படி எழுதலாம்? A cap B equal to A ன்னு எழுதலாமா? A related to B னா எப்படி எழுதலாம்னா A cap B equal to A ன்னு எழுதலாம். So by using consistency law இது ஃபுல்லா A ன்னு எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லா B ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப A cap B equal to A ன்னு வரும். So அப்ப என்ன கிடைக்கும்னா B cup C ன்னு கிடைக்கும். So அதான் by using consistency law எழுதியிருக்கேன். So அடுத்து நான் distributive law தானே proof பண்ணணும். So distributive law again எடுத்து எழுதி வச்சிருக்கேன். அதுக்கூட LHS part போயிருக்கேன். So LHS part என்னது? A cap B cup C இருக்கிறத by using commutative law படி LHS commutative படி மாத்தி எழுதியிருக்கேன். B cup C cap A ன்னு மாத்தி எழுதியிருக்கேன். So B cup C B cup C cap A ஓட வேல்யூ தான் நான் given படி எனக்கு என்ன வந்திருக்குன்னா B cup C cap A ஓட வேல்யூ வந்து B cup C கிடைச்சிருக்கு. So B cup C cap A ஓட வேல்யூ வந்து B cup C. இப்போ எனக்கு LHS ஓட வேல்யூ என்னன்னா B cup C. சரியா? நெக்ஸ்ட் RHS பார்ட். RHS பார்ட்ல என்ன இருக்கு? A cap B. A cap B காம்படேட்டிவ் படி B cap A ன்னு மாத்திருக்கேன். So B cap A னா இங்க எழுதிருக்கேன் பாருங்க. B related to A னா by using givenல B related to A ன்னு இருக்கு. By using consistency இது எப்படி எழுதிக்கலாம்னா B cap A equal to B ன்னு எழுதிக்கலாம். அப்ப இந்த A cap B காம்படேட்டிவ் படி B cap A ன்னு எழுதிருக்கேன். By using given thingல இருக்க consistency படி B cap A வை B ன்னு எழுதிருக்கேன். அதே மாதிரி A cap C காம்படேட் படி C cap A ன்னு எழுதலாம். givenல C related to A னா consistency படி C cap A வை எப்படி எழுதிக்கலாம்னா C ன்னு எழுதிக்கலாம். அப்ப இது B ன்னு வந்துரும், இது C ன்னு வந்துரும். அப்ப RHS பார்ட் ரெண்டையும் நீங்க கப் பண்ணீங்கன்னா B cup C ன்னு கிடைச்சிரும். அப்ப LHS B cup C ன்னு கிடைச்சிருக்கு, RHS B cup C ன்னு கிடைச்சிருக்கு, which means LHS equal to RHS part. So வந்து distributive law is satisfied for the case 2. இது வந்து செப்பரேட் பண்ணி எழுதி பாருங்க. எப்படி கிவனை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. பவுண்டட் லாட்டிஸ் ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஒரு லாட்டிஸ்ல வந்து உங்களுக்கு போத் த லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் இருந்துச்சுன்னா we call that lattice as a bounded lattice ன்னு சொன்னேன். அதே வந்து உங்களுக்கு A cup 0னா ஏன்னு இருக்கும், A cap 0னா 0ன்னு இருக்கும், A cup 1னா 1, A cap 1னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். Aன்றது எலமெண்ட் வந்து if you take in a bounded lattice if you take an element A belongs to L, கண்டிப்பா bounded latticeனா that element வந்து lies between the lower bound and the upper bound. lower boundனா 0, upper boundனா 1. அப்படி இருக்கும்போது அந்த Aக்கு வந்து அந்த lower boundோட கப் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்குது? அந்த லோயர் பவுண்டோட கேப் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குது? அப்பர் பவுண்டோட கப் பண்ணா என்ன கிடைக்குது? அப்பர் பவுண்டோட கேப் பண்ணா என்ன கிடைக்குதுன்னு எழுதியிருக்கோம். இதான் பவுண்டட் லாட்டிஸோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் தியரம் பாருங்க. இஃப் L, less than or equal to relation, 0, இது 0.1 கிடையாது, இது கமா போடுங்க, 1. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுக்கு பேர் என்ன லாட்டிஸ்னா பவுண்டட் லாட்டிஸ். வெறுமனே L, relation less than or equal to மட்டும் இருந்துச்சுன்னா அது சிம்பிளா லாட்டிஸ். அதோட 0, 1 சேர்ந்து வந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேரு bounded lattice. சரியா? because 0 represents for lower bound and 1 represents for upper boundன்றனால அதுக்கு பேரு bounded lattice. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா these are holes. இதெல்லாம் நம்ம சொல்லணும். x plus 0 equal to x, which means plus represents for cup and star represents for cap. ஒரு புக்ல சில புக்ஸ்ல இப்படி ஃபாலோ பண்ணிருப்பாங்க. பிளஸ் போட்டு சர்க்கிள் போட்டிருந்தாங்கன்னா சப்போஸ் கொஸ்டின் பேப்பர்லயே பிளஸ் போட்டு சர்க்கிள் பண்ணியிருந்தாங்கன்னா அது கப்புன்னு மாத்தி எழுதி செய்யுங்க. ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா அது கேப்னு போட்டு செய்யுங்க. ஓகேவா?
ப்ரூஃப் பாருங்க. நம்ம இதெல்லாம் வந்து ப்ரூஃப் பண்ணணும். நம்ம கையில கிவன் வந்து ஒன்லி கிவன் திங் இஸ் இட் இஸ் a bounded lattice. So bounded lattice அப்படின்னா if you take any element in the bounded lattice, that element lies between the lower bound and the upper bound, which means 0 and 1. அப்படின்னா 0 is இப்ப நம்ம கையில என்ன இருக்குன்னா 0 is related to x ன்னு இருக்கு, x is related to 1 ன்னு இருக்கு. If 0 is related to x னா by the definition of consistency law we can written 0 cup x equal to x and 0 cap x equal to 0. ஸோ அப்படின்னும் போது இது ரெண்டுமே தான் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணும். 0 கப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணணும்னா விச் மீன்ஸ் கப்புனா நமக்கு அந்த பிளஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். அடுத்து ரெண்டாவது 0 கேப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா இந்த இது ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸ்டார் கேப்னா ஸ்டார், ஸோ எக்ஸ் கே அதுவும் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இந்த டேர்மும் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரெண்டு ப்ரூஃப் பண்ணணும். அது எப்படி ப்ரூஃப் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதை எதை யூஸ் பண்ணி வந்திருக்காங்கன்னா எக்ஸ் ரிலேட்டட் டு 1 வச்சு வந்திருக்காங்க. ரொம்ப சிம்பிள் ப்ரூஃப். நீங்க ஒரு பவுண்டட் லாட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு எலமெண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த எக்ஸ் கண்டிப்பா லைஸ் பிட்வீன் 0 அண்ட் 1. அப்படின்னும் போது நம்ம அது இதையே வந்து இந்த இன்இக்வாலிட்டியை ரெண்டா ஸ்பிட் அப் பண்றோம். எப்படி ஸ்பிட் அப் பண்றோம்னா 0 ரிலேட்டட் டு எக்ஸ்ன்னு ஒரு இன்இக்வாலிட்டியாவும் எக்ஸ் ரிலேட்டட் டு 1 ஒரு இன்இக்வாலிட்டியாவும் ஸ்பிட் அப் பண்றோம். 0 ரிலேட்டட் டு எக்ஸா இருந்துச்சுன்னா பை யூசிங் கன்சிஸ்டன்சி லா படி ஃபர்ஸ்ட் இது ரெண்டு ஹோல்ட் ஆயிடுது. எக்ஸ் ரிலேட்டட் டு 1 எடுத்தீங்கன்னா அகைன் பை யூசிங் கன்சிஸ்டன்சி லா இந்த ரெண்டு டேர்மும் உங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுது. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் an element ஏற்கனவே நான் டிஃபைன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. காம்ப்ளிமெண்டட் லாட்டிஸ்னா ஃபர்ஸ்ட் அது பவுண்டடா இருக்கணும். அதுல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒன் காம்ப்ளிமெண்ட் இருக்கணும். இருந்தா அது காம்ப்ளிமெண்டட் லாட்டிஸ். when we call a lattice as a complementary lattice அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுண்டட் லாட்டிஸ் தான் நம்ம காம்ப்ளிமெண்டட்னு சொல்ல முடியும். அதுல வந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது கண்டிப்பா அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டாவது இருக்கணும். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அன் எலமெண்ட்டுக்கு டெஃபினிஷன் இங்க இருக்கு. இங்க பாருங்க, ஏ கப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்பர் பவுண்டா இருக்கணும், ஏ கேப் எக்ஸ் ஈக்குவல் டு லோயர் பவுண்டா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. இப்போ வந்து டிவைசஸ் ஆஃப் 30 ரிலேஷன் வந்து டிவைட்ஸ் அப்படி இருக்குன்னா இப்போ வந்து 3 கப் 10 இப்போ வந்து பாருங்க, இப்போ 3 ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். ஃப்ரம் த டிவைசஸ் ஆஃப் 30 நான் 3 ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். அந்த 3ன்ற எலமெண்ட்டுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறேன். அந்த எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? காம்ப்ளிமெண்ட் ஃபார் 3 எப்படி கண்டுபிடிக்கணும்னா பை த டெஃபினிஷன் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் அந்த 3ன்ற எலமெண்டோட நான் கப் பண்றேன்ல ஒரு எக்ஸ், அப்படி பண்ணும் போது எனக்கு அப்பர் பவுண்ட் வரணும், கேப் பண்ணும் போது எனக்கு லோயர் பவுண்ட் வரணும். அப்ப அந்த எக்ஸ் வந்து கப் பண்ணும் போது எனக்கு அப்பர் பவுண்ட் வந்து எனக்கு என்னதுன்னா 30, லோயர் பவுண்ட் வந்து எனக்கு என்னன்னா 1. ஃபார் திஸ் பர்டிகுலர் போசெட் the value of upper bound is 30 and the value of lower bound is 1. For the general definition, the value of the upper bound is 1 and the value of the lower bound is 0. For this particular complementary lattice definition, the value of the upper bound is 30 and the value of the lower bound is 1. சரியா? சோ அதுபடி நான் இந்த டெஃபினிஷன் படி எழுதியிருக்கேன். இப்போ 3ன்ற எலமெண்ட் வந்து நான் இதுல இருந்து எடுக்கிறேன். அந்த 3ன்ற எலமெண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா நான் காம்ப்ளிமெண்டட் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கும் போது நான் கப் பண்ணும் போது எனக்கு என்ன வரணும்னா அந்த இதோட அப்பர் பவுண்ட் 30 வரணும். அதை கேப் பண்ணும் போது எனக்கு என்ன வரணும்னா அதோட லோயர் பவுண்டு 1 வரணும். பாருங்க, இப்போ 3 கப் 10ன்னு என்ன அர்த்தம்? டிவைட்ஸ் தான், நான் எல்சிஎம் தானே எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ 3 கப் 10க்கு வந்து நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 13 கிடைக்கும், விச் மீன்ஸ் அப்பர் பவுண்ட் கிடைச்சிருச்சா? அதே மாதிரி 3 கேப் 10ன்னா அது ஜிசிடி தானே கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்குமே வந்து ரிலேட்டிவ்லி பிரைம். அப்ப ஜிசிடி வந்து 1, which means lower bound of this poset. அப்ப எனக்கு அந்த மாதிரி கரெக்டா கிடைச்சிருச்சு. கப் பண்ணும்போது அப்பர் பவுண்ட் கிடைச்சிருச்சு, கேப் பண்ணும்போது லோயர் பவுண்ட் கிடைச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? this 10 is the complement element for this 3. so இந்த 3 ஓட காம்ப்ளிமெண்ட் வந்து என்னன்னா 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டெஃபினிஷன் இஸ் மாடுலர் லாட்டிஸ். மாடுலர் லாட்டிஸ்னா லாட்டிஸ் எப்ப மாடுலர்னு சொல்லுவோம்னா இஃப் இதான் டெஃபினிஷன். ஏ ரிலேட்டட் டு சியா இருந்துச்சுன்னா a cup b cap c equal to a cup b cap c அப்படின்னு சொல்றதுதான் மாடுலர் லாட்டிஸோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் தியரம் பாருங்க, எவ்ரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸ் இஸ் மாடுலர். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். இந்த தியரம் வந்து இது எவ்ரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸ் இஸ் மாடுலர் தியரம். இது இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்து இன்னொரு தியரம் படிப்போம், எவ்ரி செயின் இஸ் மாடுலர். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தியரம்க்கான தான் இவ்வளவு தியரம்ஸ் படிச்சதே.
இப்ப எவ்ரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸ் இஸ் மாடுலர் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸ் எடுத்துக்கணும். நான் சொல்ல வர்றது வந்து மாடுலர்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிள் தான். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸ்னா பை தி டெஃபினிஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸ் நான் டெஃபினிஷன் எழுதியிருப்பேன். A கப் B கேப் C ஈக்குவல் டெஃபினிஷன் எழுதியிருப்பேன். அது மட்டும் இல்லாம இஃப் ஐ டேக் எனி டூ எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் A, C such that A related to C எடுத்துட்டேன்னா பை யூசிங் கன்சிஸ்டன்சிலாம் நான் எப்படி எழுதலாம்னா A கப் C ஈக்குவல் டு Cன்னு எழுதிக்கலாம். இப்போ A கப் C ஈக்குவல் டு Cன்னு எடுத்துட்டு போய் இதுல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாடுலர் லாட்டிஸோட டெஃபினிஷன் வந்துரும். ஏன் நான் வந்து மாடுலர் லாட்டிஸோட டெஃபினிஷன் என்ன? A ரிலேட்டட் டு C யா இருந்தா this is equal to this. இதான் மாடுலர் லாட்டிஸோட டெஃபினிஷன். இப்போ நான் இந்த தியரம்ல என்ன சொல்லணும்? எவ்ரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸ் இஸ் மாடுலர்னு சொல்லணும். ஆனா எடுத்துக்கிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸ்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எடுத்துக்கும் போது அதோட சேர்த்து எதையும் கிவனா எடுத்துக்கணும்னா இந்த A ரிலேட்டட் டு C யையும் கிவனா எடுத்துக்கணும். ஏன்னா மாடுலர் லாட்டிஸ்ல வந்து A ரிலேட்டட் டு C கிவனா எடுத்து தான் இதை சொல்லணும் நம்ம. அதனால டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸ் டுகெதர் வித் A ரிலேட்டட் டு C இது ரெண்டையும் நான் கிவனா எடுத்துக்கிட்டு by the definition of distributive latticeல இருந்து அந்த A ரிலேட்டட் டு C யூஸ் பண்ணி மாடுலரோட டெஃபினிஷனா இதை கொண்டு வரணும். சரியா? எதை எடுத்துக்கிட்டு எப்படி கொண்டு வரோன்றத பாத்துக்கோங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸோட டெஃபினிஷன் எழுதியிருக்கேன். இது வந்து மாடுலருக்கு A ரிலேட்டட் டு Cன்னு எடுத்துக்கோல அது எடுத்திருக்கேன். பை த யூஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சினா A ரிலேட்டட் டு Cனா எப்படி எழுதலாம்னா A கப் C ஈக்குவல் டு Cன்னு எழுதிக்கலாம். அப்ப இதுல போய் நீங்க A கப் Cக்கு பதிலா Cன்னு போட்டீங்கன்னா மாடுலர் லாட்டிஸோட டெஃபினிஷன் வந்துரும். அவ்வளவுதான். எவ்ரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸ் இஸ் மாடுலர்னு வந்துரும். நெக்ஸ்ட் தியரம் வந்து எவ்ரி செயின் இஸ் மாடுலர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 16 மார்க் தியரம். இதை ப்ரூஃப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கிளைம் 1ல என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா நான் ஆரம்பத்துல முதல்ல சொல்லி கொடுத்தேன் எவ்ரி செயின் இஸ் a lattice. அதை முதல்ல ப்ரூஃப் பண்ணணும். ரெண்டாவது கிளைம் 2ல என்ன பண்ணணும்னா எவ்ரி செயின் இஸ் a distributive lattice. அதை இப்படியே எழுதிக்க கூடாது. நீங்க இதை எழுதி அதை ப்ரூஃப் பண்ணணும். இது எழுதி அதை ப்ரூஃப் பண்ணணும். அடுத்து கிளைம் 2ல எவ்ரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் lattice is modular. எல்லாமே எழுதணும் நீங்க. எவ்ரி செயின் இஸ் a lattice, எவ்ரி செயின் இஸ் a distributive lattice, எவ்ரி distributive lattice is modular. எல்லாமே ப்ரூஃப் பண்ணிட்டு பை பை கிளைம் 1 அண்ட் பை கிளைம் 2 எவ்ரி செயின் இஸ் a modular lattice முடிக்கணும். நான் அப்படி சும்மா சிம்பிளா எழுதியிருக்கேன் கிளைம் 1 கிளைம் 2ன்னு. நீங்க இதை எழுதி அந்த ப்ரூஃப் எழுதணும். இதை எழுதி அந்த ப்ரூஃப் எழுதணும். இதை எழுதி அந்த ப்ரூஃப் எழுதணும். எல்லா ப்ரூஃபையும் எழுதி முடிச்சுட்டு ஃபைனலா பை த ப்ரீவியஸ் கிளைம்ஸ் we have proved that the every chain is a modularன்னு முடிக்கணும். ஓகேவா? போதுங்க.